11 வருஷ காத்திருப்புக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதா? மத்திய பட்ஜெட் 2026ல இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7500 ரூபாயா உயருமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ ஒரு முக்கியமான பதில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க பிஎஃப் கணக்குல முதலாளிகள் செலுத்துற பங்களிப்புல இனிமே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இது உங்க கைக்கு வர்ற சம்பளத்தை எப்படி பாதிக்கும்? உங்க எதிர்கால சேமிப்புல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இதோ முழு விவரம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாக்சர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த 2026 பட்ஜெட்ல தொழிலாளர் நலன் மற்றும் பிஎஃப் விதிகளில் அதிரடி மாற்றங்கள் முன்மொழியப்பட்டிருக்கு. ஆரம்பத்திலேயே நான் சொன்ன அந்த 7500 ரூபாய் ஓய்வூதிய உயர்வு உண்மையா இல்லையா அப்படிங்கிற ரகசியத்தை இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இழுத்தடிக்காம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த அந்த ஓய்வூதிய உயர்வு பத்தி பார்த்திடலாம். கடந்த 11 ஆண்டுகளா இந்தியா முழுக்க இருக்கிற அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் கேட்டுக்கிட்டு இருந்த முக்கியமான கோரிக்கை இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 இருந்து 7500 ரூபாயா உயர்த்தணும் அப்படிங்கிறது தான். இந்த பட்ஜெட்ல இது தொடர்பான கோரிக்கைகள் தீவிரமா பரிசீலனை செய்யப்பட்டு ஒரு முக்கியமான அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உயர்வு நேரடியா எல்லாருக்கும் ஒரே நாள்ல கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அரசாங்கம் சில வழிமுறைகளை வச்சிருக்காங்க. அதாவது பிஎஃப் பங்களிப்புக்கான சம்பள உச்சவரம்பை உயர்த்துறது மூலமா இந்த ஓய்வூதிய உயர்வை கொண்டு வர ஆலோசனைகள் நடக்குது. இப்போ இருக்கிற 15000 ரூபாய் சம்பள வரம்பை உயர்த்தினா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஓய்வூதிய தொகையும் 7500 ரூபாயத்தோட வாய்ப்பு இருக்கு. இது அமலுக்கு வந்தா பல லட்சம் ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை தரம் பெரிய அளவுல மாறும். அடுத்ததா பிஎஃப் பங்களிப்புல கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த அதிரடி மாற்றம். இதுவரைக்கும் நிறுவனங்கள் தங்களோட ஊழியர்களுக்கு பிஎஃப் பணம் கட்டும்போது அதுல நிறைய சிக்கலான கணக்கீடுகள் இருந்தது. அதாவது குறிப்பிட்ட சதவீத வரம்புகள் மற்றும் சமநிலை பேரிட்டி விதிகள்னு முதலாளிகளுக்கு இது ஒரு பெரிய தலைவலியா இருந்தது. இதனால பல நேரங்கள்ல ஊழியர்களோட பிஎஃப் பணம் கணக்குல ஏறுறதுல தாமதம் ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த பட்ஜெட்ல அந்த சிக்கலான சதவீத முறையை நீக்கிட்டு அக்ரிகேட் சீலிங் அப்படிங்கிற ஒரு புதிய முறையை கொண்டு வந்திருக்காங்க. இனிமே வருமான வரி சட்டத்தின் கீழ் இருக்கிற அதே 7.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒற்றை உச்சவரம்பு பிஎஃப்க்கும் பொருந்தும். அதாவது ஒரு வருஷத்துக்கு முதலாளியோட பங்களிப்பு 7.5 லட்சம் வரைக்கும் இருந்தா அதுக்கு ஒரே மாதிரியான விதிகள் தான். இதனால கம்பெனிகளுக்கு கணக்கு போடுற வேலை குறையும். கம்பெனிகளுக்கு வேலை குறைஞ்சா உங்களோட பிஎஃப் பணம் கரெக்டான நேரத்துல உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். இது மட்டும் இல்லாம நிறுவனங்கள் தங்களோட ஊழியர்கள் கிட்ட இருந்து பிடிக்கிற இஎஸ்ஐ மற்றும் சூப்பர் ஆனுவேஷன் போன்ற காப்பீடு தொகைகளை அரசாங்கத்துல டெபாசிட் செய்யறதுக்கான கால அவகாசத்தையும் பட்ஜெட்ல அதிகரிச்சிருக்காங்க. இது ஊழியர்களுக்கு என்ன லாபம்னு கேக்குறீங்களா? நிறுவனங்களுக்கு பண நெருக்கடி இருக்கும்போது கூட இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி அவங்க உங்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்களை சரியா செயல்படுத்த முடியும். இந்த வருஷம் வருமான வரி விகிதங்கள்ல பெரிய மாற்றங்கள் இல்லாட்டாலும் பிஎஃப் மற்றும் தொழிலாளர் நல சட்டங்கள்ல செஞ்சிருக்கிற இந்த சீர்திருத்தங்கள் தான் இந்த பட்ஜெட்டோட ஒரு முக்கியமான மைல்கல்னு சொல்லலாம். நிர்வாக ரீதியா வர்ற இந்த மாற்றங்கள் வர்ற காலங்கள்ல உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் மற்றும் பென்ஷன் தொகையை துல்லியமா தெரிஞ்சுக்க உதவும். சுருக்கமா சொல்லணும்னா 11 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இபிஎஸ் 7500 ஓய்வூதியம் அப்படிங்கிற ஒரு கனவு இப்போ நனவாகிறதுக்கான முதலடியா அரசாங்கம் எடுத்து வச்சிருக்கு. அதே சமயம் பிஎஃப் டெபாசிட் முறையை எளிமையாக்குனது மூலமா ஊழியர்களோட பண பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த புதிய பட்ஜெட் அறிவிப்புகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 7500 ஓய்வூதிய உயர்வு உங்களுக்கு போதுமானதா இருக்குமா? இல்ல இன்னும் என்ன மாற்றங்கள் வரணும்னு எதிர்பார்க்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற முக்கியமான மற்றும் உண்மையான தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம சாக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.